பிக் பாஸ் சீசன் 8ல் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபேமிலி டாஸ்க் ஃப்ரீஸ் ரவுண்ட் தான் நடந்துட்டுருக்கு. மேலும் கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு வராங்க. இந்த நிலையில் ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்டாகவே சௌந்தர்யாவோட பாய் ஃப்ரெண்டான விஷ்ணு உள்ள என்ட்ரி கொடுத்திருந்தாரு. விஷ்ணு உள்ள வந்ததுக்கு அப்புறமா சௌந்தர்யா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. மேலும் பிக் பாஸ் வீட்லேயே விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பிளேட்டில் எழுதி காமிச்சிருந்தாங்க. அதை பார்த்து நான் உனக்கு சர்ப்ரைஸ் தரலான்னு நினச்சேன், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை ஹக் பண்ணியிருப்பாங்க. இப்படி க்யூட்டாக இந்த கப்பிள்ஸோட லவ் ஸ்டோரி நடந்து முடிஞ்சிருச்சு. மேலும் இது நாள் வரைக்கும் அருணன் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனாக நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் சீக்ரெட்டாகவே சொல்லிட்டு வந்தாங்க. இதனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருணுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக அர்ச்சனா உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அருணை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷனல் ஆகி ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, இவ தான் என்னோட காதலி, இவ்வளோ நாளாக நான் ஹேர்லி குயின் சொல்லிட்டு இருந்தேன், என்னோட காதலி இவ தான், இவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அர்ச்சனாவை பார்த்த உடனே பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி இவங்களோட காதலை சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எமோஷ்னலாக அழுதுகிட்டே சில விஷயங்களையும் பேசியிருந்தாங்க. மேலும் அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டையே சுற்றி காமிச்சு நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவும் நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீயாவே இருக்க, நீ உண்மையிலேயே நல்லவன் தான், நீ வெளியில் எப்படி இருக்கியோ அப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்க, உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, உன்னோட கேமை நீ சூப்பராக விளையாடு அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷனாக பேசியிருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வரப்ப அருணை மட்டுமே தான் டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. மேலும் அருண் பேசுறது சரியில்லை அப்படின்னும் அவர் காயப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல முரண்பாடான விஷயங்களை அருண் மேலே தான் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ அர்ச்சனா வந்து பேசிட்டு போயிருக்கிறது அருணுக்கு ஆறுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கிற அந்த பாயிண்ட்ல அருணன் அர்ச்சனா ரெண்டு பேருமே ரொமான்டிக்கான ஸ்டில் எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. ஸோ கரெக்டான டைம்ல அர்ச்சனா உள்ள வந்து அருணுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.